வணக்கம். நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட்டாக நாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குற அந்த வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதை கேட்டுட்டு நிறைய பேர் எனக்கு ஃபோன் கால் பண்ணியிருந்தாங்க. தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் எல்லாட்டேருந்து கால் வந்தது. எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, அந்த வீடியோவை கேட்டுட்டு நாங்கள் பழைய நினைவுகளுக்கு போயிட்டோம். சில பேர் சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஏக்கமாக இருந்தது, அழுக வந்தது, சில சமயம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த மாதிரி அவங்களோட நிறைய விதமான உணர்ச்சிகளை எங்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. இது மாதிரி நீ ஏதாவது பண்ணி, ஏதாவது ஒரு யோசனை பண்ணி பேசி இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறத வெளியில் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, இது மாதிரி கண்டினியூ பண்ணுன்னு எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா, நினைவுகள் அப்படிங்கிறது பொக்கிஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அதை புதையல்னு கூட சொல்லுவாங்க. அந்த புதையல் மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஆழத்தில் உள்ள புதைஞ்சு தான் இருக்கும். ஆனால் அதை வெளியே கொண்டு வருது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய விஷயம்லாம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன், இல்லை ஒரு வீடியோ, இல்லை ஒரு பாட்டு, இல்லை பேசும்போது ஒரு பார்க்குற நிகழ்ச்சி, இது எதுவாக இருந்தாலும் நம்மளை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த நினைவுகளை நமக்கு திருப்பி கொண்டு வந்து சேர்க்கும். அந்த நல்ல விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தெரியும் போது உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு தூண்டுகோல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு தூண்டுகோலாக என்னோட பேச்சும் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு அப்படின்னும் போதும் எனக்கு அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். அதனால் இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட பயணித்து நம்ம நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணி பேசி டிஸ்கஸ் பண்ணலாம்.